கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். பிறவி குருடரையும் பிறவி செவிடரையும் குணப்படுத்தினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இங்கும் தாவீது கர்த்தரின் மகத்துவங்களை எண்ணி பார்க்கிறார். அவை எவ்வளவு அதிசயமானது என துதிக்கிறார். சாது சுந்தர் சிங் ஒருமுறை மழையில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர் உடைகளெல்லாம் நனைந்து விட்டன. அந்த கிராமத்தில் ஒரு வீட்டின் முன் நின்று தங்குவதற்கு இடம் கேட்டார். கிறிஸ்தவனுக்கு இங்கு இடம் கிடையாது என்று கூறி அவரை விரட்டிவிட்டார்கள். பல வீடுகளிலும் அவ்வாறே இரக்கமின்றி அவரை துரத்த ஊருக்கு வெளியே இருந்த கெபி ஒன்றில் இரவு முழுவதும் ஈரத் துணியுடன் நித்திரை செய்தார். விடியற்காலம் அவர் கண் விழித்தபோது ஒரு வேங்கை புலி அவர் அருகே படுத்திருந்தது. அது அவருக்கு தீங்கு ஒன்று செய்யாதபடி இயேசு தமது கரங்களில் ஏந்தி கொண்டார். கர்த்தர் அதிசயமாய் அவரை காப்பாற்றினார். அன்றும் இன்றும் என்றும் அதிசயங்களை செய்பவர். மோசேயின் மூலமும் யோசுவாவின் மூலமும் அநேக அதிசயங்களை செய்தார். தாவீதின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல அதிசயங்களை செய்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரியணையில் அமர்த்தினார். கோலியாத் என்ற ராட்சதனை ஒரே கல்லினால் வீழ்த்திட செய்தார். மோசேயும் யோசுவாவும் ஆபிரகாமும் தாவீதும் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அதிசயங்களை சுதந்தரித்து கொண்டார்கள். நாமும் அவர்களைப் போல விசுவாசம் உடையவர்களாயிருந்தால் இன்றும் நம் வாழ்வில் அதிசயங்களை காணலாம். ஆண்டவர் நம் படகில் இருப்பாரானால் புயல் வராது என்று அர்த்தமல்ல. எந்த புயல் வந்தாலும் நம் படகை மூழ்கடிக்க முடியாது என்பதே உண்மை. அதிசயம் செய்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய படகில் இருக்கட்டும். பெயர் அறியப்படாதவர். ஜெபம் செய்வோம். அதிசயமானவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலும் நடத்தி தாருங்க. ஏசப்பா, உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.